ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் நமக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எந்தெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி ஓவரால் இவ்வளோ திங்ஸ் தான் தேவைப்படும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றாயிட்டு என்னெல்லாம் வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரி ஃப்ரேம். நம்ம பேசிக்காகிட்டு பிகினர்ஸாக இருந்து கற்றுக்கிற டைமில் நமக்கு ஃப்ரேமே போதும் தான். அதனால் ஆரி ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். நான் இது கழட்டி மாற்ற அளவுக்குள்ளது தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு 4 ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ஆரி ஸ்டாண்டில் மாட்டி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு ஆரி ஃப்ரேம். இது நான் ஆரி ஸ்டாண்ட் வந்துட்டு 18 இன்ச்சு ஆரி ஸ்டாண்டு. ஸோ நம்ம 18 இன்ச்சில் உள்ள ஃப்ரேம் வாங்கிக்கலாம். இதை விட சின்ன அளவுகளில் உள்ள ஃப்ரேம் இருக்கும், ஆனால் ஸ்டாண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படியும் ஸ்டாண்டு வேணும். ஸோ நம்ம ஸ்டாண்ட் வாங்கிட்டு அப்புறம் இந்த 18 இன்ச்சில் உள்ள ஃப்ரேமும் வாங்கிக்கலாம். அப்புறம் கிளாத், இது வந்துட்டு பாப்லின் கிளாத். இது ஒரு மீட்டர் அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஒயிட் கலரில் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் ஒயிட்டு பிளாக் எதுனாலும் ஓகே தான். அப்புறம் இந்த இதில் சுற்றி இருக்கல ஃப்ரேமில் இது மாதிரிப்பட்ட நாடா ஒன்று வாங்கிக்கோங்க. இதுனா உள்பக்கமாயிட்டு வர்ற ஃப்ரேமில் நாடா சுற்றி வச்சுருக்கேன். அது நம்ம கிளாத் அது மேலே போடுற டைமில் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா ஃப்ரேமில் உள்ள அந்த மரத்தில் துணி ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா டேமேஜ் ஆயிரும். அப்புறம் சில்க் த்ரெட், இதில் நிறைய கம்பெனி சில்க் த்ரெட் இருக்குது. இதில் ஒவ்வொரு சில்க் த்ரெட்டும் வேறு வேறு கம்பெனியில் உள்ளது. ஒரே இதில் கூட லைட் கலர் ஷேடிங், டார்க் கலர் ஷேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் இருக்குது. இது வந்துட்டு நந்தி பிராண்டில் உள்ள சில்க் த்ரெட். இது வந்துட்டு சில்வர் கலர், கோல்டன் கலர்லேயும் கிடைக்குது. அப்புறம் இதோட ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா இதுக்கு 98 போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சில்க் த்ரெட்டுன்னு வர டைமில் ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம இதை ஒர்க் பண்ணுற டைமில் அந்த வெளியே இருக்கிற கவரை எடுத்து இந்த மாதிரி உள்ளாடி மாட்டி விட்டுக்கிட்டோன்னா, ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இது சில்க் த்ரெட் ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா கூட இதே கலர் வாங்குறதுக்கு இந்த ஷேட் நம்பர் சொல்லி வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி அந்த ரோல்க உள்ளாடியே மடக்கி மாட்டி வச்சிட்டிங்கன்னாக சேஃபாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் இல்லைன்னா பெரிய ஒர்க் ஏதாவது பண்ணுற டைமில் திடீர்னு தீர்ந்து போச்சுன்னா வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். எல்லா கலர் த்ரெட்லையுமே ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு நந்தி பிராண்டில் உள்ளது. டபுள் பெல் உண்டு. அப்புறம் இது வந்துட்டு கேஐபி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நான் நிறைய பிராண்டில் உள்ள த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வர்தா அப்படின்னுள்ளது. மோஸ்ட்லி டபுள் பெல் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பிரித்து போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது, நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அது எல்லாமே டபுள் பெல் கம்பெனியில் உள்ளது தான். அப்புறம் வந்துட்டு இது ஜரி த்ரெட் வந்துட்டு சில்வர் கலர், கோல்டன் கலர், காப்பர் கலர் எல்லோரும் கிடைக்குது. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுகளுக்கு கலர்லேயும் கூட ஜரி த்ரெட் கிடைக்குது. இது வந்துட்டு நான் வச்சுருக்கிறது மம்தா பிராண்டில் உள்ள A1 ஜரி த்ரெட். இது வந்துட்டு நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா கட்டாகி வராது, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இது நீடில். இது வந்துட்டு துலிப் பிராண்டோட நீடில். நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவுமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிற டைமில் வாங்கி வச்சுக்கிட்டது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதிலே ஒர்க் பண்ணுங்கள். அயன் நீடில் இருந்தாலும் ஓகே, இல்லை துலிப் பிராண்டில் உள்ள நீடிலாக இருந்தாலும் ஓகே தான். இது அயன் நீடில்னு வர டைமில் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால நம்ம கையில் பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கை பிடிக்கிற இடம் அவ்வளோத்துக்கும் ஏதாவது த்ரெட்டு இல்லைன்னா கிளாத் ஏதாவது வச்சு சுற்றி வச்சுக்கிடுங்க. அப்போ க்ரிப் கிடைக்கும், ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்துட்டு உட்டன் நீடில். இது வந்துட்டு ஜர்தோசி ஒர்க் அப்புறம் பீட்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா நீடில் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால நிறைய பீட்ஸ் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு சுகர் பீடு. இது கோல்டன் கலர், காப்பர் கலர், அப்புறம் சில்வர் கலர், வேறையும் நிறைய கலர்ஸில் கிடைக்குது. நம்ம
யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பேசிக் கற்றுக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அப்புறம் இது வந்துட்டு கட் பீட். இதுவுமே எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது. சில்வர் கலர், கோல்டன் கலர்லேயும் வருது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தேவையான அளவுகளில் உள்ள கலர் கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு டியூப் பீட். இது கட் பீடை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும். பார்க்குற டைமில் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். கட் பீட் சின்ன சின்ன குட்டியாக இருக்கும். அப்புறம் இது கோல்டன் கலர் பீட்ஸ். இது 3mm, 4mm, 2mmலேருந்தே இருக்குது. அளவுகள் வேறு வேறு அளவுகளில் இருக்குது. கோல்டன் கலர் பீட்ஸு, அப்புறம் சில்வர் கலர், காப்பர் கலர், எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு வேறு வேறு கலர்ஸ்லனாலும் வாங்கிக்கலாம். இது 3mm அளவில் உள்ள பீட்ஸ். அப்புறம் இது வந்துட்டு சர்தோசி. இதில் சர்தோசியில் 3 டைப்ஸ் இருக்குது. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட பேர் நக்ஷி அப்படின்றது. இது வந்துட்டு கோரா. இது வந்துட்டு நிறைய கலர்ஸில் கிடைக்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும், ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு சாதி அப்படின்னு சொல்லி, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்த்ததை விட கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம். நம்ம 3லேயும் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு காயின், லக்ஷ்மி காயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு சீக்வன்ஸ், சம்கி சொல்லுவோம் இல்லையா, அது. இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் போகிற டைமில் தேவைப்படும். அப்புறம் இது வந்துட்டு ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின்லேயுமே சின்ன அளவுகள் கொஞ்சம் பெரிய அளவுகள் வரைக்கும் இருக்குது. இது பீட்ஸ் வச்ச செயின். ஸ்டோன்ஸுக்கு பதிலாட்டு பீட்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டோன் செயின். அப்புறம் இது வந்துட்டு மிரர். இது ஸ்கொயர் ஷேப்பில், அப்புறம் இது ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது. இது பிளாஸ்டிக் மிரர்ஸ் தான். இதுவும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இது ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப், அப்புறம் ரவுண்ட் ஷேப்லேயும் வேறு வேறு அளவுகளில், சின்னது பெருசு அப்படின்னு நிறைய அளவுகளில் கிடைக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 2 ஓரத்துலேயும் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹோல்ஸில் நீடில் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே ஸ்டோன்ஸில் ஹோல்ஸ் இல்லாத ஸ்டோன்ஸும் இருக்குது. இது நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இதை நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம க்ளூ வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம். இது ஃபெவிக்ரல் கம்பெனியில் உள்ளது. நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் கிளாத்தில் எல்லாம் ஒட்டுக்க டைமில். அப்புறம் இது கிளிப் ஸ்டோன்ஸ். கிளிப் ஸ்டோன்ஸ்லேயும் நிறைய டிசைன்ஸ்லேயும் இருக்குது, நிறைய ஷேப்ஸ்லேயும் இருக்குது, நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. நம்ம கிளிப் ஸ்டோன் ஒட்டுக்கதாக இருந்தால் ஃபேப்ரிக் க்ளூவை விட இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இதுவுமே கொஞ்சம் 1 or 2 வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நார்மல் நீடில். இது வந்துட்டு எம்போஸ்டு த்ரெட் சொல்லுவேன். இது வந்து நம்ம எம்போஸ்ட் ஒர்க் பண்ணுற டைமில் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே த்ரெட் யூஸ் பண்ணோன்னா, த்ரெட் இல்லைனா ஒர்க் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஒர்க்ஸ் எல்லாம். அப்புறம் இது மார்க்கிங் பென்சில். இது கார்பன் ஷீட். இந்த எல்லோ கலர் கார்பன் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு ட்ரேசிங் ஷீட். இதெல்லாம் ஒர்க் பண்ணுற டைமில் நமக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இவ்வளோ தான் திங்ஸ் தேவைப்படும். ஓவரால் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் இப்போ கற்றுக்கிற டைமில், பிகினர்ஸாக இருக்கிற டைமில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.